வீட்டு வாஷிங் மிஷின் மாரி ஆட்டா டிக்கி 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 எங்க வீட்டு வாஷிங் மிஷின் விட்டான் ஒரு நாள் பாத்ரூம் போன துணி பீரா குடு குடிச்சு ஓடியாட்டேன் நான் வெளியும் அதே மாரி ஆட்டான் அங்கேயாவது துணி போட்டா வெளுக்கும் இங்க ஒன்னா போட்டா வெளுக்கும் யாருக்கு தெரியும் கலர் துணிலாம் போடாதீங்க ஒயிட் துணியா ஒயிட் துணியா போட்டு ஒயிட் துணியா எடுத்துக்கணும் அப்ப நீ என்ன வெளுக்குது நம்ம தான் வெளுக்கணும் போல ஒட்டிக்கிறா போற ஆளு இவ்வளவு சண்டை காமிச்சிருந்தா மொத்த பேர் இஷ்டத்துக்கு கட்டு யாருங்க இவரெல்லாம் மென்டல் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அயல்நாடு இருந்தா வெளிநாடு காவலாளி இவர் யார் தெரியுமா சிறப்பானவர் இளையராஜா கேள்விப்பட்டீரா அவரு மியூசிக்ல எத்தனையோ பாட்டு இவர் பாடிக்கிறார் அத்தா அத்தோடம்மா அந்த மோக நாங்க கண்டு பார்த்தேன் வந்திருக்கிறார்கள் ஐயா ஐயா இருக்க வேண்டும் இல்ல ஏன் இவ்வளவு கீழ்வீரன்னா அவர் பேரரசு எப்படி அப்படின்னு பாக்குறேன் என்னடா அளவு எடுக்கிறான்ற சரி விடு விடு அது இலவசமா பாத்துட்டா அவரு பார்த்தது இல்ல பாத்தே முடியாது அவளை சரி இங்க வாமா இங்க வா ஜூடியா டாபரு நான் தான் ஒண்ணு வந்தாங்க தான் 3 பேர் தான் சும்மா தெரியாத மாதிரி நடிக்க நான் தெரியாத அப்படிதான் நடிக்க சொன்னீங்க கரெக்டா அதுதான் சொல்றேன் டாபரு ஜூடியா நீ மாட்டாங்க எனக்கு என்ன பண்ண கத்திங்க நீ தம்முன்னு கண்டுக்காதீங்க அவர் அப்படித்தான் கத்திங்க வாழைப்பழம் கேக்குறேன் எப்படின்னா மறந்துரு நான் தெரியாத படிச்சுனா அண்ணா கூப்பிட சரி மாமா தட்டி பாக்குறியா சரி சரி தட்டி பார்த்தனா அப்படின்னா கூப்பிடணும் விடு 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 யார கரெக்ட் பண்ணோம் மன்னரை தான் கரெக்ட் பண்ணுவோம் பேரரசு அவரெல்லாம் கொஞ்சம் சும்மா பார்த்து போயிடுவாரு ஓகே ஓகே இந்த ஆளு நீ கவுச்சுன்னு வச்சுக்கா இந்த நாடு நமக்கு அப்ப சேர்ல இருந்து தள்ளி விட்டுட்டா இப்போ தேவடியா நீ தானே கவுத்து விட சொன்ன தேவடியா நான் போட்டு அப்படியே பிடிச்சிக்கிறேன் உனக்கு சொன்ன உடனே பிடிச்சிக்கிறேன் அப்படிலாம் பிடிக்கூடாது பார்த்து என்ன சொல்றீங்க சொல்ல பார்த்துட்டு பிடி அது சரி தெரியல சொல்லி கொடுங்க சரி சொல்றேன் என்னப்பா என்ன அப்படி சொல்றீங்க ஒன்றியலமா நாட்டிக்காரனே கேவலமா போயிடுச்சு அது என்னப்பா சொல்றா அவங்க வந்து பெரிய ஆளுங்களா ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நாஜா எங்கடா போயிருந்தீங்களா ரெட் கலர் தானா ஆமா ஆமா நீ ரெட் தான் கரெக்டா மேட்சோட போட்டு வந்துக்கிறேன் இறங்கி ஆடு வந்தா குட்பால அவங்க குரூப் பி குரூப் அவங்க பிளட் குரூப் கேட்கல அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அவங்க மில் குரூப் சொல்லுப்பா போங்கடா எல்லாம் அது விடுமா எல்லாம் வந்துக்கிறாங்க நாட்டு முறைகளை சிறப்பா ஆடினால் எல்லாரும் குத்துவாங்க என்ன முதவே வந்தேன் எப்பவுமே முன்ன ஓத்தமாடா பின்னாதான் குத்துவாங்க எப்படி ஆடுற ஏதாரன்னு பார்த்து உன் கலைய பரப்பு எதிர்பார்க்கிறேன் ஓடி வா தாயே கைதாடி 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 சிறப்பு சிறப்பு உம்மால அஞ்சு பாட்டு உம்மால கீழே கேச்ச உம்மால டான்ஸ் நான் டான்ஸ் உம்மால கார்னவல் டான்ஸ் சூப்பர் எத்தனை உம்மால இதெல்லாம் டென்ட் புது மாடல் என் உம்மால கூப்பிடா ஏமா தப்பா நினைக்காதமா தாய் என்ன உம்மால என்ற அப்படி கிடையாது புது மாடல் இப்போ 2024 வந்துக்குது எவனா சண்டை வந்தானு கூட பாரு பாரு போய் டேய் வாடா போடலாம் கேட்க தெரியாது உம்மால ஏய் உம்மால என்ன உம்மால ஏய் புது மாடல் மாடல் ஆமா வந்துக்குது போ சரி எங்க அம்மால கூப்பிடுறீங்க ஒப்பனை எழுத மாட்டேன் சும்மா சும்மா தான் உட்காந்துங்க நான் ஒரு பாய் சும்மா அவனால ஜாலியா இருக்கா ஐயா அம்மா உன்னை கட்டி அனுப்பி பாராட்டலாம் என்று நினைக்கிறேன் பாராட்டலாம் நான் ஆட்டுவேன் அம்மா அம்மா நான் ஆட்டுவேன் பாருங்க பாராட்டு நீங்க முல்லை நாடுதான்
நான் சொல்றேன் குமாரதான் பாராட்டுவேன். இது வந்தாலே வரவேற்கு வையங்களுக்கு. இவன் மாஸ்டர் இல்ல, உறவினர். ஐயா குமார் நீங்களா? அட என்னமா வம்ப போச்சு? ஓ, குமாரா குமார் இருந்தா அவர் பேரு. வம்பா போச்சு. அட என்னமா அது? குமார் இருந்தா அவர் பேரு. ஆமா, குமார் இருந்தா அவங்க அப்பா. ஐயா வா. என்ன தர? என்னமா? என்ன? என்ன உங்க நாட்டுல திருத்தி வேலை நடக்குது? என்னப்பா? என்னப்பா அங்க பணம் வச்சுக்காரா? பணம் காலமா? பணம் காணவில்லை, காலம் மாறிவிட்டது. 2024 பணத்துக்கும் கால் முளைத்திருக்கும். அது எங்கன்னா பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணத்துக்கு கால் முளைத்திருக்கும், பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணத்துக்கு எப்படி பாத்ரூம் வரும்? என்னமா பேசுற? ஆட உங்க அம்மா தாலியா இருக்கா? அர்த்தர் எங்க அப்பா புடிக்கலன்னு சொன்னேன். டேய் பேசுறது எதுனா இங்கிதமா பேசுறியா? இங்கிதுமா? ஆ, பணத்துக்கு கால் முளைத்திருக்கும், அது வருமா? எப்படி இங்கிதம்? அத சொல்லல. நான் என்ன சொல்றேன், பணத்துக்கு எப்படி வரும் பாத்ரூம்? ஓ, என்ன பேசுற? அறிவு இருக்கா? அந்த நோட்ல பாத்தியா? யாரு உனக்கு இருக்குதா? அந்த நோட்ல யாருக்கு இருக்கா? காந்தி தாத்தா. காஞ்சா தைக்கிறாரா? அவருக்கு என்ன வராதானா? அவர் போயிருப்பாரு. எவ்வளவு நாள் தான் உட்காந்து இருப்பாரு, போவாதா? ஆனா அவர் ஒரு நாள் இறங்கி எங்கிட்ட அழுகுறா தெரியுமா? இறங்க மனம் நொந்து அழுகுறாரு அவரு. டேய், நான் என்னடா பாவத்து பண்ணேன்? உங்களுக்கு சுதந்திரம் தானே வாங்கி கொடுத்தேன், என்ன தூக்கி நான் உண்டியில போடுறீங்க, காத்து இல்லாம கிடக்குறேன் உண்டியில நானு அப்படின்றாரு. ஏன்டா என்ன மாதிரி பீரோல போடுறீங்க, காத்தியே கிடையாதுடா அப்படின்னு அழுகுறாரு. அது பரவாயில்ல, பொம்பளைங்க தூய்மை இங்க வச்சுக்கிறாங்கடா, எனக்கு அசிங்கமா இருக்குடா பையா அப்படின்னு அழுகுறாரு. ஒரு நாள் அவர் 50 ரூபா நோட்டே கீழ் போச்சு. ஆமா, சொல்லல ஏன்னு கேளு. அவர் 5 நஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயா, எனக்கு வலை பெருக்காங்கன்னா குத்திக்கலாமான்னு. நீ குத்திக்கால, வேலைக்காரனா? ஓகே ஓகே, உன் துட்டு இல்ல. நான் தான் ஏன் இந்த திருட்டு வேலை நான் கேக்குறேன்? திருட்டு வேலை இல்லையம்மா, வேற காத்துல அடிச்சு மூடு போது எத்து வச்சு. ரொம்ப இப்பதான் காத்துல அடிக்குது. காத்தடிக்குது காத்தடிக்குது. யாரு? ஒரு நாட்டிக்காரனா ஒரு மரியாதை கொடுக்க கத்துக்க. நாட்டிக்காரி எவ்வளவு இடத்துல கடந்து வராங்க தெரியுமா? ஐயோ அம்மா, நீங்க என்னென்ன கடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டா சொல்லுங்க. சவுதோப்பு, புல்வேலி, ஆமா, வரவையில ஏரிக்கார, பைபாஸ், என்னத்த கிடக்குறாங்க சொல்லு. யாரு தெரியும்? அந்த மாதிரி இப்ப நீங்க நினைக்கிறது அந்த மாதிரி. நான் எங்க நினைச்சேன்? நீ தான் நினைச்சுங்கிற மொத்த ஏற்றம். நான் எங்க நினைச்சேன்? நினைக்கிறது இல்ல, நான் நினைப்பது. ஏன் அங்க போற இப்போ? இப்ப நான் பணம் ஒண்ணு. ஆமா, பணம் ஒண்ணா நான் கேள்வி பதில் சொல்லி வாங்கிக்கோ. உழைத்து வாழ வேண்டும் குட்டி, பிறர் உழைப்பில் மட்டும் வாழக்கூடாது. ஓ, நானும் அப்படிதாங்க. என்ன ஒரு காசு யாரா கொடுத்தாங்கன்னா அவர்தான் போய் ஒரு வேலை செஞ்சுட்டு ஏப்பா, துட்டு குத்துறா ரெடியா இருக்கணும். இவங்க வந்து யாராவது வேலை செய்வாங்க. அம்மா, பொம்பளைங்களா நீங்க சாணி போடாதீங்க, இந்த அம்மா வந்து போடுவாங்க. ஆமா, ஆம்பளைங்களா நீ வேற வேலைக்கு போ. அங்க பாரு, அவனுக்கு நான் 50 ரூபாய் கொடுக்குறேன், என்ன வேலை செய்யணும்? குட்டி போ, இந்த வியாபாரம் எல்லாம் உள்ள உட்காந்து. சரி அம்மா, நான் கேட்கற கேள்வி பதில் சொன்னா பணம் உனக்கு. கேள்வியா? ஆமா, என்னையே கேள்வி கேக்குறியா? கேப்பா, எல்லாரும் கேப்பா. இல்ல, நான் கேக்குறேன். என்ன கேள்வி கேக்குற அளவுக்கு ஆயிட்டியா? என்ன என்ன டேய், என்னடா குட்டி? என்ன அம்மாலே மோசமான? ஐயோ, எந்த எங்க அம்மா என்ன 11 மாதம் சுமந்து பெற்றார்கள். 11 மாதம் சுமந்து பெற்றார்கள். 10 தாண்டா. ஒரு மாதம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சிட்டாங்க. உம்மால தள்ளி வச்சிருக்க. எங்க அப்பனை தள்ளி வையா, எங்க தள்ளி ஏத்தி நாயவான் தள்ளி வச்சுக்கணுமா? சிங்கம் பரம்பரை. கேள்வியா? ஆமா, கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா, நான் எழுப்பட்டுமா? இப்ப நான் எழுப்புற முடியல, நீ எழுப்பு. மகாராணி இளவரசமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். உன்னை புடிச்சு சொன்னாரு, நீ வாங்குற. சரி வாமா, இப்ப நான் கேக்குற கேள்வி பதில் சொல்றியா? கேள்வியா? சாமாத்தியம். ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்தி போவ? சைக்கிள்னா மிதி வண்டி, 2 சக்கரம் இருக்கும், அப்படியே மூச்சு வாங்க வச்சு போவாங்க. ஆமா ஆமா. அதுல நீ எத்தனை பேர் ஏத்தி போவ? என்ன சேர்த்து 3 பேர். 3 பேர் ஏத்துவ. பைக்கில் கூட 6 பேர் 7 பேர் ஏத்தி போயிருக்கான். ஆனா அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்தி போயிட்டமா? மாமால 19 பேர் ஏத்தி போயிருக்கோம். ஒரு சைக்கிள்ல 19 பேர். எவனும் ஏத்த மாட்டான், கொஞ்சம் ஏத்துவான். 19 பேர் ஏத்துக்கிறேன். ஒரு பொய் சொன்னாலே பொருந்துற மாதிரி சொல்லணும். கிடையாது, உண்மையை சொல்றேன். எப்படி? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சைக்கிள் ஓட்டி மாத்த நான் ஒரு ஆள். இருங்க, கணக்கு கரெக்டா சொல்லணும். தாலி எத்தனை பேர்னா? நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்?
18 பேர். இன்னும் 18 பேர் ஏத்தணும் இந்த சைக்கிள்ல. 19 பேர், 18 பேர். ஆமா. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9. 9 18. என்ன கூட சேர்த்தா 19 பேர் ஏத்து போகுது. நீ ஏன் ஏத்த மாட்ட? டேய், யாரு ஏத்துற? ஏன் அவளை கேளு, மக்களை கேளு, இல்ல பேர் அவளுக்கு கேளு. யாரை கேட்டா பிறப்பாளுக்குமான்னு தான் கேட்டேன். இவனை கேளு, இவனை. இவனை கேக்குறேன். இன்னொரு முறை அந்த மாதிரி நம்பர் கம்பர் சொன்னேன் உமால கேஸ் போடுவேன். கேஸா போடுமா போடு. ஒரு கேஸ் போதுன்னா அந்த கேஸ் இந்த பாப்பான் கொஞ்சம். யார் கேஸ்? ஆமா கேஸ் ஒரு கேஸ் போதுன்னா அந்த கேஸ் பண்ணா பாப்பான். வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடணும். இல்ல மலா கொட்ட தூணுங்க கோடியா பால. ஐயோ உங்ககிட்ட பேசுறது நாயே கூசு. ஏன் புளிமாய் சாப்பிட்டியா? ஏன் கூசு? துப்பு நான் எம்எல்ஏ துப்புறேன் அங்க தானே துப்புறேன். ஐயா வரங்க. வராது. அம்மா அன்புசால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் எங்கள் முப்பெரும் விழாவுக்கு வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இந்த முப்பெரும் விழாவிலே இங்கே நாட்டியம் ஆடிய இந்த நாட்டிய பேரொழிக்காக என்னோட வைர முத்தாரத்தை பரிசாக இதுவா எனக்கு? ஆமா ஆமா விலை உயர்ந்தது. ஆமா ஆமா செய்யார் மீனாட்சி வாங்குது. எனது மூத்த மணி மணிமேகலை அறிவு கட்டவன். எங்க? இதெல்லாம் வெளிநாட்டுல தானே கிடைக்கும். ஆமா ஆமா அண்ணா இது எப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸ்டோருக்கு போற புத்தி விட்டு போகல. ஐயா ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது இல்லைங்க. எதிர்பார்க்க கூடாது. எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். இல்ல. இனி இந்த நாட்டை விட்டு போகாதே. இந்நாட்டில் உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்தும் எனக்கு ரோமா. பரவாயில்ல. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அவ இருந்து சொல்ல ரூம்ல 10 பேர் வந்து கட்டி சாப்பிட்டான். பாவம் இந்த கோயில ஒண்டியா என்ன பண்ணும்? எத்தனை பேரை பார்க்க. பரவாயில்ல நல்ல இறங்கி குடிச்சிட்டு என்ன பாராட்டியா இல்ல என்ன கொச்சப்படுத்தியான்னு புரியல. இல்லம்மா இல்ல இந்த மாதிரிலாம் எல்லா இடைஞ்சூர்லாம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் கொடுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லலையே. அது ரம்மிங்களை கொஞ்சம் மாறிச்சு. எத்தனை பேரை பாக்கும்? இல்ல ஆடாடே சமாளிமா போடா வாடான்னு திட்டுற இல்ல எத்தனை பேர் சமாளிப்பான். அததான் சொல்றேன். நல்ல வேலைங்க. இவளுக்காக அது இவள் இசைக்காக தான் இங்க இடம் இருக்கு. அவங்களை எதுக்கு நம்ம அரண்மனை தங்க வைக்கிறீங்க? இசைக்குருகார் எதற்கு உருகார்? இசையால் மயங்கியவன் உன் தந்தை. இசைக்காக தான் இந்த முத்தாரம் இருப்பிடம் கொடுத்திருக்கிறார். இவன் அயல்நாடு சென்று அங்கங்க ஆடுவதை விட நமக்கு தேவைப்பட்டு ஆடிக்கொள்ளலாம். அவர் அப்பப்ப பாத்துக்காரு ஒன்றே அரண்மனைக்கு பின்னாடி ஒரு மாலைக்கு இருப்பார். கெஸ்ட் ஹவுஸ். ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணா எனக்கு இந்த இந்தியன் டாய்லெட் வேண்டாம். வெஸ்டர்ன் கொடுங்க. ஓ உனக்கு டாய்லெட்டே வேறமா? ஆமா இந்தியன் டாய்லெட் ஃபாரின் டாய்லெட் புது டாய்லெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. பாருங்க உட்கார வேண்டிய கடை நின்னுனே வந்து ஒரு பைப் வச்சா போதும் தரணும். நீ போய் கொடுங்க. ஏன்னா வர அந்த வேலையை ஏன் வரல இல்லம்மா அங்க வரல